ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். காலையில் 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா கூட ஏதோ ஒரு விதமான சோர்வு உடம்புல இருக்கும். எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய தோணாத ஒரு உடல் வலி இருக்கும். ஒரு மந்தமான நிலையை ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி இருக்கிறப்ப 80 வயசுலையும் 20 வயசு மாதிரி இளமையாக ஆக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது ஏதோ சினிமாவில் வர கனவு மாதிரி தோணலாம். ஆனால் சரியான ஊட்டச்சத்துக்களை கரெக்டான முறையில் நம்ம உடம்புக்கு கொடுக்குறப்ப உடலோட செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற வேகம் பல மடங்கு அதிகரிக்குது. இதில் எந்த மேஜிக்கும் கிடையாது. இது பக்கா சயின்ஸு. நம்ம உடம்பு டெய்லி கேட்குற ஒரு எரிபொருளை ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு மூலமாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது கண்டிப்பாக பல பேரோட லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஓகே, நேராக விஷயத்துக்குள்ளார போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்க போகிற 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, 1, இந்த வயசான தோற்றம் சீக்கிரமே ஏன் வருது? 2வது, தயிரோட உண்மை மகத்துவம் என்ன? 3வது, தயிரோடு சேரப்போகிற அந்த 4 அற்புத விதைகள் என்னென்ன? 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி சரியாக தயார் செஞ்சு சாப்பிடணும்? 5வது, இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நடக்க போகிற மாற்றங்கள் ஒரு டைம்லைன் மாதிரி. செஷன் 1 என்னென்னா, சோர்வு மற்றும் வயதான தோற்றம் பற்றி முதல்ல பார்த்துடலாம். இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா 30-35 வயசுலையே ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. நம்ம உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிட்டு இருக்கிற 4 முக்கியமான காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. முதல்ல, நியூட்ரிஷன் குறைபாடு. நம்ம 3 வேளையும் வயிறு முட்டை சாப்பிட்றோம். ஆனால் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்கான்னு கேட்டால் பெரும்பாலான நேரங்களில் இல்லைன்னு தான் சொல்லணும். வெறும் கேலரிஸ் மட்டும் உள்ளார போகுது. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன்ஸுங்கிறது உள்ளார போகிறதே இல்லை. அடுத்து, கால்சியம் குறைபாடு. ஒரு 30 வயசை தாண்டின உடனே நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஓட்டையான பானையிலிருந்து தண்ணி கசிகிற மாதிரி கால்சியம் குறைய குறைய மூட்டு வலி, இடுப்பு வலின்னு ஒன்றா ஆரம்பிக்கும். 3வது, சீரற்ற ரத்த ஓட்டம். ஒரு செடிக்கு சரியாக தண்ணி போலனா அது எப்படி வாடி போகுமோ அதே மாதிரி ரத்த ஓட்டம் சரியாக இல்லாதப்ப முகம் அதோட பொழிவை இழந்து சுருக்கங்கள் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். கடைசியாக, ஹார்மோன் இம்பேலன்ஸு. இதில் ஒரு சட்டில் விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் 4 பிரச்சனைகளுமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆனது தான். ஒன்று வந்தால் அடுத்தது தானாக வந்துடும். ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த சிம்பிள் ரெமெடி இருக்குல்ல, இந்த 4ஐயும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ மாதிரி செய்ய போகுது. இப்போ 2வது செஷன் நம்மளோட ரெமெடியோட அடித்தளம்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஃபுட்டு, அதாவது தயிர் பற்றி பார்க்கலாமா? தயிர் அப்படின்னா உடனே நம்ம வீட்டில் டெய்லி சாப்பிட்ற தயிர் தானே நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. தயிர் அப்படிங்கிறது சும்மா ஒரு சாதாரண உணவுப் பொருள் கிடையாது. அது ஒரு உயிருள்ள உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயோட்டிக்குகள் இருக்குது. இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை எப்படி நிறைய வேலைக்காரங்க சேர்ந்து சுத்தப்படுத்தி எந்த ரிப்பேரும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம குடலை சுத்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருக்க ரொம்ப உதவுது. நம்ம குடல் ஆரோக்கியம் இருந்தாலே முக்காவாசி வியாதிகள் நம்மளை நெருங்காது. இதில் பலரும் மிஸ் பண்ணுற இடம் ஒன்று தான், அதுதாங்க விட்டமின் B12. குறிப்பாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த விட்டமின் B12 கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்ப தேவையான அந்த விட்டமின் B12 தயிரில் ரொம்ப நேச்சுரலாகவே ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தயிரை மட்டும்தான் நாங்கள் டெய்லி சாப்பிட்றோமே, அப்போ ஏன் எங்களுக்கு எந்த பெரிய மாற்றமும் தெரியல அப்படின்னு? தயிரை மட்டும் வெறுமனை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தயிரை ஒரு கேரியராகவோ அல்லது ஒரு ஆம்ப்ளிஃபையராகவோ பயன்படுத்துகிறப்ப தான் உண்மையான மேஜிக் அப்படிங்கிறது நடக்கும். ஆம்ப்ளிஃபையர்னா ஒன்றும் இல்லை, மற்ற பொருளோட சத்துக்கள் பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குற ஒரு கருவி தான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்னென்னா, தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் இருக்குல்ல, இது நம்ம கூட சேர்றப்ப அதோட சில விதைகளை சேர்க்குறப்ப கடினமான வெளிப்புற அமைப்பை அது உடைச்சிரும். ஒரு பூட்டப்பட்ட பெட்டியை திறக்கிற சாவி மாதிரி விதைகளுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற முழு சத்துக்களும் நம்ம உடல் ஈஸியாக உறிஞ்சிக்கிற மாதிரி அந்த லாக்டிக் ஆசிட் இருக்குல்ல, அது நமக்கு மாற்றி கொடுக்குது. தயிரோட நம்ம சேர்க்க போகிற அந்த பொருட்களை தனித்தனியாக சாப்பிட்றத விட தயிரோட சேர்றப்ப ஒரு பெரிய மல்டிப்ளேயர் எஃபெக்டை அது கொடுக்குது உடம்புக்கு. அதாவது
3வது செஷன் தயிரோட சேர போகிற அந்த 4 அற்புத விதைகள் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நம்ம சும்மா ரேண்டமாக ஏதோ 4 விதைகளை சேர்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு விதையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. முதல் விதை என்னன்னா அதுதாங்க வெந்தயம். இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கும்ல அந்த சர்க்கரை அளவை கரெக்டாக கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு இணைப்புகளில் ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி செயல்பட்டு மூட்டு வலியை குறைக்குது. 2வது சீரகம். பெயர்லேயே பார்த்தீங்கன்னா சீர் கூட்டல் அகம் அப்படின்னு இருக்கு. அதாவது உள் உறுப்புகளை சீர்படுத்துது. இது நம்ம உடம்போட மெட்டபாலிசம் அப்படிங்கிற செரிமான நெருப்பை இன்க்ரீஸ் பண்ணி அடி வயிற்றுல ரொம்ப நேரம் தேங்கி இருக்குள்ள அந்த பிடிவாதமான கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். 3வது எள்ளு. இந்த எள்ளை கால்சியத்தோட கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பாலில் இருக்கிறத விட பல மடங்கு கால்சியம் இதில் இருக்குது. இது நம்ம எலும்புகளை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதை நிறுத்தி முடி சீக்கிரமாக நரைக்காமல் கருப்பாக இருக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும். 4வது சீயா விதைகள். இப்போ இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது ரொம்பவே அதிகமாக இந்த சீயா விதைகள் இருக்குது. இரத்த குழாய்களில் அடைச்சிட்டு இருக்குல்ல அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி உடனே ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் விதை தான் இது. இந்த நாளும் நம்மளோட தயிரோட ஒன்றா சேர்றப்ப நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிஜமாவே அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். 4வது செஷன் இதை எப்படி சரியாக தயார் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற செய்முறை. இந்த இடத்துல ஒரு தப்பு ரொம்ப கனமான நிறைய பேர் பண்ணுவாங்க. சும்மா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்டா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் தயாரிக்கிற முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். முதல்ல அளவு. வெந்தயம், ஜீரகம், எள்ளு, சீயா விதைகள் இந்த 4ஐயும் கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதை விட அதிகமாக போகக்கூடாது. இதை அப்படியே பச்சையாக எடுத்து தயிரில் போட்டுறக்கூடாது. ஏன் தெரியுமா? எல்லா விதைகளுக்குள்ளாரையும் ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசம் இருக்கும். அது சத்துக்களை நம்ம உடம்பு ஈஸியாக உறிஞ்சிக்க விடாமல் தடுக்கும். அதனால தான் இந்த 4 விதைகளையும் நைட்டே கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு முழுக்க ஊற வைக்கிறப்ப அந்த ஃபைட்டிக் ஆசிட் இருக்குல்ல அது என்ன பண்ணுன்னா வெளியில் போயிட்டு விதையோட முழு சத்தும் ஆக்டிவேட் ஆகி நம்ம உடம்புக்கு கிடைக்க தயாராக இருக்கும். காலையில் எழுந்ததும் ஒரு கிண்ணம் நல்ல கெட்டியான தயிரில் இந்த ஊற வச்ச 4 விதைகளையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது காலையில் வெறும் வயிற்றுல இல்லைன்னா காலை உணவுக்கு அப்புறமா சாப்பிடலாம். சாப்பிட்றப்ப ரொம்ப அவசரமாக முழுங்கிடக்கூடாது. ஒவ்வொரு வாயையும் குறைஞ்சது 30 தடவையாவது நல்லா மென்று நீங்கள் உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடணும். அப்போ தான் செரிமானம் அப்படிங்கிறது உங்கள் வயிறில் ஆரம்பிக்கும், உங்கள் வாயிலிருந்தே ஆரம்பிக்கும். 5வது செஷன் இந்த சூப்பர் ஃபுட்டால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோட டைம்லைன். இப்போ இதை சாப்பிட்ட ஆரம்பித்த உடனே மேஜிக் நடந்துருமான்னு கேட்டால் இது எப்படி படிப்படியாக வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பித்த முதல் 1லேருந்து 3 நாட்களில் நீங்கள் மாற்றத்தை உங்கள் செரிமானத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு எப்பவும் ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கிறது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பித்து வயிறு ரொம்ப லேசாக இருக்கிற ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. 4லேருந்து 5 நாளில் உங்களுக்கு தெரியாத ஒரு புது எனர்ஜி உடம்புல கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. காலையில் அலாரம் அடித்து எழுந்திரிக்க முடியாமல் வர சோர்வு காணாமல் போய் நீங்களாவே சுறுசுறுப்பாக எழுந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. 6லேருந்து 7 நாட்கள் ஆகிறப்ப உள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது சீரான ரத்த ஓட்டத்தில் உங்கள் தோலில் ஒரு புது பொலிவு, ஒரு க்ளோ கிடைக்கிறத நீங்களே கண்ணாடியில் பார்க்க முடியும். தொடர்ந்து 1 மாதம், அதாவது கரெக்டாக 30 நாட்கள் எந்த ஸ்கிப்பும் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பு பலமாகி முடி உதிர்வு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல ஒரு முழுமையான புத்துணர்ச்சி கிடைக்கிறத நீங்களே கண் முன்னாடி பார்ப்பீங்க. இப்போ ஒரு சின்ன முக்கியமான கவனிப்பு. இந்த ரெமிடி ரொம்ப அருமையானது தான். யாரும் இதுக்கு கெடுதல், யாருக்கும் இது எந்த கெடுதலும் பண்ணாத நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு தான். ஆனாலும் எல்லா மனிதர்களோட உடம்பும் ஒரே மாதிரியாக ரியாக்ட் பண்ணாது தானே. குறிப்பாக சுகர் பேஷண்ட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயத்துக்கு இயற்கையாகவே சுகர் லெவல் ரொம்ப வேகமாக குறைக்கிற தன்மை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சுகருக்கு டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த உணவால் லெவல் ரொம்ப குறைஞ்சிடும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் எந்த ஒரு புது டயட்டை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் படி நடந்துக்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இதை எடுத்துக்கிறது நல்லது. இந்த தகவல் எல்லாமே உங்களோட விழிப்புணர்வுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் மட்டும்தான். இந்த முழு விஷயமும் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம உடம்பை பாதுகாக்கிற அந்த மேஜிக்கும் வெளியே எங்கேயோ மெடிக்கல் ஷாப்பில் இல்லை, நம்ம கிச்சன்லேயே காத்துட்ருக்கு. ஒரு கிண்ணம் தயிர், அதோட சேர்க்க போகிற வெந்தயம், ஜீரகம், எள்ளு, சீயா விதைகள்
இது சும்மா ஒரு சாதாரண உணவில்லை, இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நாளைக்கு காலையில் எழுந்ததும் உங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஒரு முதல் சின்ன அடி என்னவோ இதுதான் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களோட உடம்பு அப்படிங்கிறது வேற எங்கேயோ வாடகைக்கு எடுக்க முடியாத, நீங்கள் வாழ்நாள் முழுக்க தங்க போகிற ஒரு வீடு தான். அதை எந்த ரிப்பேரும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்க வேண்டியது முழுக்க முழுக்க உங்கள் பொறுப்பு. இந்த வீடியோவில் தயிரோடு சேர்த்து எந்த 4 விதைகளை சாப்பிட்றப்ப நம்மளோட உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்பட அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.